ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். என்ன அட்வான்ஸ்மெண்ட்டுங்க? எல்லாமே ஆப்ரேட் பண்றாங்க. ஜெமினி அவன் எல்லாம் ஏஐ மேல டிபெண்ட் ஆயிட்டு எல்லாமே ஏஐ பார்த்துக்க சொல்லிட்டு எல்லாமே ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு கான்டென்ட் ஆகட்டும், ஒரு எடிட்டிங்கா இருக்கட்டும், ஒரு போட்டோ மார்ஃபிங் ஆகட்டும், எல்லாமே ஏஐ கையில கொடுத்துட்டு நீ பண்ணி கொடு, பண்ணி கொடுத்தவன ஒரு அவுட்புட் இதுதான் என்னோட இது என்ன இது இருங்க. ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம வந்து அது சும்மா ஏஐ வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாது. கிரியேட்டிவிட்டியை நீங்க ப்ராம்ப்டா போட்டு கிவ் மீ a கிரியேட்டிவ் ஐடியா அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி கிரியேட்டிவிட்டி ஆகும்? அது கரெக்டா இல்லையாங்க? பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. பார்க்க முடிஞ்சா நான் ஏன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். டெக்னாலஜி வந்து இப்போ டெவலப் ஆயிடுச்சுங்க. ஏஐ வந்துருச்சு. நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் இது. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் போட்டா வருதுன்னா இட் இஸ் ஆர் பெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர் ஜெனரேஷன். அப்போ உங்களோட மூளையை நீங்க புழிஞ்சி கசுக்கி ஒரு கான்டென்ட் எடுத்து அத்தை நீங்க வந்து மேனுவலா ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு பிரீமியர் ப்ரோலியோ இல்ல டாவின்சி கோட்லயோ. டாவின்சி கோட் நான் பார்த்தது இல்லை. டாவின்சி கோட் இல்லைங்க, டாவின்சி ரிசால்வ்ங்க. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். டாவின்சி ரிசால்வ்